என் பேர் புவேந்திரன். ஈஸ்வர் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரோம், பெருந்துறை பேஸ்ட். ஸோ வாட் வி டூ இஸ் ஈஸ்வரி ஸ்டீல் பில்டிங்ஸ் ப்ரைவேட் லிமிடெடுங்கிற ஃபார்ம். ஸோ பிஇபி ஒர்க்காக நம்மளுடைய புது ஃபார்ம் ஃப்ரம் த யூனிட் ஆஃப் ஈஸ்வர் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் அவர் டீம். மைசெல்ஃப் புவேந்திரன் அண்ட் மிஸ்டர் லோகேஷ் ராஜா இஸ் லீடிங். அண்ட் என்னுடைய ஃபாதர் ப்ளஸ் அவர் ஃபாதர் தே ஆர் இன் த ஃபீல்ட் ஃபார் 38-39 வருஷமாக இதே ஃபீல்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் பவுல்ட்ரி ஃபார்ம் அண்ட் வேரியஸ் செக்டர்ஸ் அரவுண்ட் சவுத் இந்தியா we are doing projects. So today's topic is about EC Sheds to EC Sheds, and very thanks for meeting us to this wonderful event. And EC Shed is just EC Shed na enangara or quick introduction. EC Shed is nothing but the controller is there, environmental controller is there, and that control system is coordinating with all the other elements like ventilation ஆகட்டும், அதோடைய ஏர் இன்லெட் ஆகட்டும், அதோடைய சென்சார்ஸ் ஆகட்டும், அதோடைய பேக்கப்ஸ் ஆகட்டும். ஸோ அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த என்விரான்மெண்டல் கண்ட்ரோலுங்கிற இதுதான் அதோடைய பிரெயின். என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் ஷெட்ஸோடைய கம்ப்ளீட் பிரெயின். ஸோ இதோடைய பார்ட்ஸ் எல்லாமே இதில் வந்துடுது. ஸோ கூலிங் சிஸ்டம், சென்சார்ஸ், பேக்கப் பவர் சப்ளை, ஹீட்டிங், எவ்ரி திங் இஸ் கண்ட்ரோல் பை தட் பிரெயின் கால்ட் என்விரான்மெண்டல் கண்ட்ரோலர். திஸ் இஸ் கால்ட் என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் ஷெட்ஸ். ஸோ அவர் பார்ட் இஸ் டெவலப்பிங் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதுக்கான ஷெட்டுங்களை கரெக்டான விதத்தில் அமைச்சு கொடுக்குறதா நம்மளுடைய வேலை. ஸோ இதோடைய மெயின் பார்ட் கூலிங் பேட் ஏரியா. ஸோ கூலிங் பேட் ஏரியாவோடைய ஜஸ்ட் ஒரு சாம்பிள். கூலிங் பேட்னா என்னங்கிறது, இந்த தண்ணி உள்ள இன்லெட் ஆகிறது, அந்த பேடு வழியாக தண்ணி டெலிவர் ஆகிறது, ப்ளஸ் அதோடைய செக்ஷன் பாயிண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ ப்ராஜெக்ட் வி ஹவ் டன் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். ஸோ இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற எண்ட் பாயிண்டில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த ஃபேன்ஸ் யூட்டிலைஸ் ஆகிற விதத்தில் தான் இந்த யூனிட்டோடைய கூலிங் சிஸ்டம். ஸோ எவ்வளோ டெம்பரேச்சர்லேயும் எவ்வளோ ஹியூமிடிட்டிலையும் அந்த என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் ஷெட்ஸ் ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுற மேஜர் 2 பார்ட். ஒன் இஸ் த ஸ்டார்ட் பாயிண்ட் அண்ட் அதர் இஸ் த எண்ட் பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் வேர் அவர் ஏரியா பிளேஸ். லைக் இதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஒவ்வொரு எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும், ப்ளஸ் லேண்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரியும், அதோடைய நீள அகலத்துக்கு தகுந்த மாதிரியும், அதோடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரியும், ஒவ்வொரு விதத்துலையும் மாற்றி அதோடைய சாயில் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரியும், அதோடைய விண்ட் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரியும் எஸ்பெஷலி டிசைன் பண்ணி பண்ணுறது தான் நம்மளுடைய பார்ட். ஸோ திஸ் இஸ் அ ப்ராஜெக்ட் வி ஹவ் கம்ப்ளீட்டட் இன் ஓதியூர். ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் ஈசி ஷெட். ஈசி ஷெட் பண்ணுறதுனால என்ன நம்மளுக்கு பயன்கள் அப்படின்னா, பெட்டர் க்ரோத். ஸோ இது எல்லாத்துக்கும் தெரியும், நல்ல க்ரோத் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பிகாஸ் ஒரே டெம்பரேச்சரில் உள்ளுக்குள்ளே இருக்கிற பேர்ட்ஸ் வந்து மெயின்டைன் ஆகுது. ஸோ ஆப்வியஸாக எந்த டெம்பரேச்சர் சேஞ்சும் இல்லாதனால அதோடைய க்ரோத் ஃபேக்டர் நல்லாயிருக்கும். ப்ளஸ் மார்ட்டாலிட்டி இருக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். லைக் வெரி லெஸ் மார்ட்டாலிட்டி வில் பி தேர் பிகாஸ் இட் இஸ் ஆல் மெயின்டைன் இன் அ சேம் டெம்பரேச்சர் அண்ட் சேம் க்ரைட்டீரியா அரவுண்ட் த கிளாக். அண்ட் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் வில் கண்டிப்பாக அதோடைய ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் நல்லா இருக்க போகுது. ப்ளஸ் ப்ராஃபிட்டபிள், அதை யூஸ் பண்ணுறதுக்கான ஃபார்மர்ஸோட ப்ராஃபிட்டபிள் ரேஷியோவும் அதிகமாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. இதோடைய மேனேஜ்மெண்ட்டுக்கும் அதோடைய மேனேஜ்மெண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். நிறைய டைம் சேவ் ஆகும், எஃபர்ட் சேவ் ஆகும். இது எல்லாமே அட்வான்டேஜஸோட பார்ட். அடுத்த பார்ட் இருக்குது. ஸோ இதோடைய விஷயத்தில் நாம் என்ன பண்ணுவோம் அப்படிங்கன்னா, இதோடைய டிசைன் பார்ட், எப்படி அந்த எங்கே ஹவுஸ் லொக்கேட் ஆகுதுங்கிற டிசைன், அதோடைய லொக்கேஷன் பிளானிங், அதோடைய டீட்டெயிலிங் பார்ட்டில் எல்லா விஷயங்களுமே உள்ளே வரணும். எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், எந்த இடத்துல கூலிங் பேட் வருது, அதோடைய நீளகலம் என்ன, ப்ளஸ் எந்த இடத்துல ஃபீட் ரூம் வருது, கண்ட்ரோல் ரூம் வருது, ப்ளஸ் வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன் எப்படி கொடுக்குறோம், ஏர் இன்லெட் அதோடைய ப்ரொவிஷன்ஸ் எப்படி கொடுக்குறோம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைமென்ஷனில், ஒவ்வொரு உயரத்துலேயும் ஒவ்வொரு அகலத்துலேயும் இதோடைய இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. ஸோ அதுக்கான விஷயங்களை ஃபஸ்ட்டே டீட்டெயில்டான விஷயத்தில் பிளான் பண்ணிட்டு தான் நம்ம சைட்டுக்குள்ளேயே வருவோம். ப்ளஸ் இதோடைய விஷயங்களை அதுக்குண்டான ஒரு 4 வெண்டர்ஸ், ஒரு 5 வெண்டர்ஸ் உள்ளே இருப்பாங்க. வென்டிலேஷன் பண்ணுறவங்க, கேஜ் சிஸ்டம்காரங்க, ஸோ இடத்தோடைய சிவில் பர்சன், அதோடைய சிவில் பர்சன் எல்லாத்தோடையும் ஒரு கோஆர்டினேஷன் பண்ணி ப்ளஸ் அப்ரூவல் ஃப்ரம் எவ்ரி பார்ட். இது வாங்குறது தான் எங்களுடைய கோஆர்டினேஷன் பார்ட்டில் மேஜரான விஷயம். சைட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் பழைய ஷெட்டுகள் பண்ணுற மாதிரி ஒரு அகலத்தை சொல்கிறோம், நீளத்தை சொல்கிறோம், ஸ்டார்ட் பண்ணி 800 அடியோ 1000 அடியோ பண்ணுற மாதிரி இந்த விஷயங்களை அப்ரோச் பண்ண முடியாது. ஸோ இதுவும் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தது தான். இந்த விஷயத்தை பர்டிகுலராக அப்படி அப்ரோச் பண்ண முடியாது. ப்ளஸ் அதோடைய மேனுஃபேக்சரிங்கை டைம் லைனில் முடிக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் இருக்கிறனால ஆன்சைட்டில் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம எல்லாமே ஃபேக்ட்ரி ஃபியூஷனுக்கு கொண்டு போகிறோம். அனைத்துமே நம்ம ஃபேக்ட்ரியில், பெருந்துறையில் இருக்கிற நம்ம ஃபேக்ட்ரியில் தான் மேனுஃபேக்சர் ஆகுது. ப்ளஸ் அந்த ஃபேக்ட்ரியில் ஃபேப்ரிகேட் ஆகி இதோட 4 ஸ்டேட்டில் கம்ப்ளீட்டாக சப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் எந்த ஏரியா வந்தாலும் சரி, ஈவன் அப்ராட் we are trying to do the same project. அண்ட் இன்ஸ்டலேஷன் ஒன்லி அந்த விஷயங்களை போல்ட் நெட் மூலிமா இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும் தான் அங்கே இருக்கும். ஸோ 95%
முன்னாடியே அப்ரூவல் வாங்கின ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறோம் எந்த தப்பும் இல்லாமல். இதில் மேஜரான விஷயம் ஈஸி ஷெட்டில் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஹேர்டில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணணும், எல்லாத்துலேயும் அந்த பிளான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் அந்த கோஆர்டினேஷன் பார்ட், ஒரு மிஷினரிக்காரங்களும் சிவில் பர்சனும் ஒரு ஃபேப்ரிகேட்டரும் அதில் இருக்கிற அதர் வெண்டர்ஸ், ஸோ அவங்களுடைய கோஆர்டினேட் பண்ணி அதோடைய கோஆர்டினேஷனை எந்த தப்பும் இல்லாமல் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு ப்ரையர் நாலேஜான இன்னொருத்தர் அங்கே இருக்கணும். அந்த கோஆர்டினேஷன் பார்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் எங்களுடைய பார்ட்டாக இருக்கும் மேஜராக. ஸோ இதில் எல்லா பார்ட்ஸுமே உள்ள வந்துடும். எங்களுடைய ட்ராயிங் அப்ரூவ் ஆகும்போது, ஒரு ஜிஏ ட்ராயிங் அப்ரூவல் ஆகும்போது எல்லா அரேஞ்ச்மெண்ட் ட்ராயிங்ஸுமே அதில் உள்ள இருக்கும். ஸோ எந்த வெண்டார்கிட்ட எந்த நிமிஷம் வேணாலும் எந்த கேள்வி வேணாலும் கேட்குற அளவுக்கான ட்ராயிங் நம்ம சைட்டில் வந்து குழி எடுக்கிறதுக்கு முன்னாடி நாள்லேயே நம்ம கையில் இருக்கணும். அதுதான் கரெக்ட் வே ஆஃப் அப்ரோச் டு அ ஈஸி ஷெட். அண்ட் ப்ரீ அப்ரூவல், அந்த வெண்டார்ட்டையும் முன்னாடியே ஒரு மீட்டிங் வச்சு நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ரீ அப்ரூவல் வாங்கிக்கணும். இதுதான் நம்ம பண்ண போனோங்கிற பிளானிங் அதுக்கு முன்னாடியே இருக்கணும். ஸோ இது எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஸோ இம்ப்ராப்பர் மெட்டீரியல் யூசேஜ், நம்ம வந்து வெயிட் கம்மி பண்ணுறோம் அப்படிங்கிற விதத்தில் லாங் லாஸ்டிங்காக, இப்போது ஓப்பன் ஷெட்டில் இருக்கும்போது நீங்கள் எல்லோரும் நாமக்கலை பற்றி சொல்லவே தேவையில்லை, ஒரு 30 வருஷம் 40 வருஷம் ஓல்டு ஷெட்டை கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், லாங் லாஸ்டிங். ஸோ அதனால் எந்த தொந்தரவும் நம்மளுக்கு பின்னாடி வரப்போவதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அமைச்சிருப்பீங்க. அதனால் பிரச்சனை வரப்போகுது எப்போ தெரியும்னா 20 வருஷம் 30 வருஷம் ஆனாதான் தெரியும். இப்போ 5வது வருஷத்துலையோ 10வது வருஷத்துலையோ ப்ரெடிக்ட் தான் பண்ண முடியும். ஸோ ப்ரெடிக்ட் பண்ணுற விதத்தில் சொல்கிறோம். மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கிற ஒரு ஃபீல்டு, எப்போ இருந்தாலும் வாஷ் பண்ண போகிறீங்க, எப்படி இருந்தாலும் ஒரு ஹியூமிடிட்டி உள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பைப்ஸோட யூசேஜோ ஒரு லைட் வெயிட் மெட்டீரியலோட யூசேஜோ எங்கே அவாய்ட் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணலாம் இப்படிங்கிற நாலேஜ் இருந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு ஜென்ரல் ஒரு ஃபேப்ரிகேட்டரே இதை பண்ண முடியுமா கேட்டால் தாராளமாக பண்ணலாம், அது தப்பும் கிடையாது. ஒரு 5 வருஷம் கழிச்சோ 6 வருஷம் கழிச்சோ திருப்பி அதை கட் பண்ணிவிட்டு பண்ணுற நிலைமை வரலாம். இதனால் மெட்டீரியல் யூசேஜில் எந்த தப்பும் இல்லாமல் பண்ணணும். ப்ளஸ் இன்ஸ்டலேஷன், அதோடைய ஷீட்டுகளோ அதோடைய பஃப் பேனல் வெண்டர்ஸ் இருக்கிறாங்க, அதை இன்ஸ்டலேஷன் டெக்னிக் இருக்குது, எப்படி அதை இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் விலை கம்மியாக கொடுத்து வாங்கலாம், அதில் எந்த தப்பும் கிடையாது. பட் இன்ஸ்டால் பண்ணுற விதத்தில் தப்பாக போச்சுன்னா வாங்கின அந்த மொத்த பணமே நம்மளுக்கு உபயோகம் இல்லாமல் போயிடும். ஓவர் டைம் இன்றைக்கி தெரியாது, இன்றைக்கி சூழ்நிலையோ இன்றைக்கி காலத்துலையோ ஒரு 2 வருஷத்துலையோ 3 வருஷத்துலையோ 100% உங்களுக்கு தெரியாது. நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக நம்ம ரொம்ப கம்மியாக வேலை பண்ணியிருக்கிறோங்கிற சந்தோஷத்தில் இருப்போம். பட் அது எந்த தப்பும் இல்லாமல் பண்ணுற பார்ட்டு தான் நம்மளுடைய பார்ட். அண்டு ஒரு அப்ராக்சிமேட் ஃபிகர், ஸோ எப்படி சொல்லுங்கள், ஒரு 400 அடியோ ஒரு 450 அடியோ நம்ம பழைய ஷெட்டு எடுக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்கேவேட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ட்ராயிங் வரட்டும், அதுக்கப்புறம் அதில் இருக்கிற டீட்டெயிலிங் பார்ட் போகலாம், ஏன்னா நாள் வந்துருச்சு அப்படிங்கிற விஷயங்களை வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் மெயினாக அவாய்ட் பண்ணுங்கிறது எங்களுடைய கருத்து. பிகாஸ் ஒரு ஈஸி ஷெட் போடும்போது நீங்கள் சேவ் பண்ண போகிறது நிறைய விஷயங்கள், ஒரு டைமையோ எஃபர்ட்டையோ சேவ் பண்ணி அதுக்குண்டான ப்ராஃபிட்டபிலிட்டியை டே 1லேருந்து என்ஜாய் பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் அண்டர்டேக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த விஷயத்தை நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ எது பண்ணக்கூடாதுங்கிறத ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஸோ என்னெல்லாம் இருந்தால் நாங்கள் மட்டும் இல்லை, வேறு யார்கிட்ட வேணாலும் நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் காமிச்சிட்றேன். ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாவோ இந்தியா ஃபுல்லாவோ நாங்கள் ஒருத்தர் மட்டும் ஃபேப்ரிகேட்டர் கிடையாது. பட் ஸ்டில் இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்தில் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்டாக வந்து அமையும். இதில் மேஜர் ப்ராஜெக்ட் என்னென்னா, நம்ம எப்படி டிசைன் பண்ணுறோம், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோம், என்ன விஷயத்தில் டிசைன் பண்ணுறோம், அந்த டிசைன் தெரிஞ்ச ஆட்கள்லாம் டிசைன் பண்ணணும். ஸோ இட்ஸ் இஸ் கால் இன்ஹவுஸ் டிசைன். நம்ம டிசைன் டீம் உள்ளே வச்சுருக்கோம். அது இருந்துங்கிற பட்சத்தில் தாராளமாக டிசைன் ஃபேக்டரை நீங்கள் ஓகே பண்ணலாம். ஃபேப்ரிகேஷன் ஃபெசிலிட்டி, மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைமாச்சு போய் பார்த்துருக்கணும். அவங்க எந்த இடத்துல உங்கள் பொருளை வச்சு செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயம், இங்கே வச்சு செய்கிறாங்களா, உங்கள் இடத்துல வச்சு செஞ்சாங்கன்னா ஓகே. பட் ஸ்டில் அவங்களுடைய ஃபேப்ரிகேஷன் ஃபெசிலிட்டி, அவங்க எவ்வளோ கெப்பாசிட்டி ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா ஒரு இடத்துல ஆர்டர் எடுத்துகிட்டு இன்னொரு இடத்துல செஞ்சு வாங்குறாங்க நிறைய பேர், அது எல்லாத்துக்குமே எல்லா டைமுமே கரெக்டாக அமையாது. ஸோ உங்களுடைய நல்லதுக்காக அந்த ஃபெசிலிட்டி ஒரு டைமாச்சும் போய் பார்த்துட்டு வந்துடணும். ப்ளஸ் இதே விஷயத்தை எவ்வளோ வருஷமாக ரிப்பீட்டடாக பண்ணுறாங்க. ஸோ நாம் 37-38 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம், செகண்ட் ஜென்ரேஷன் நான். ஸோ இதே விஷயத்தை ரிப்பீட்டடாக கன்சிஸ்டண்ட்டாக எத்தனை நாள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்டோடைய ஸ்கேலை விட பெரிய ப்ராஜெக்டாக எவ்வளோ ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறாங்கிற பேக்கப் வேணும். இதுவும் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கன்சிஸ்டன்சி, இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக தடை இல்லாமல் எவ்வளோ வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்கிற பாயிண்ட்டு, ப்ளஸ் கோஆர்டினேஷன் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி வித் கிளைண்ட்ஸ், இது எல்லாமே இருக்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் எந்த வெண்டரை வேணாலும் சூஸ் பண்ணலாம். இந்த விஷயங்கள்லாம் நம்மள்ட்ட இருக்குங்கிறது நம்மளோட அட்வான்டேஜ். பட் ஸ்டில் இந்த மாதிரி க்ரைட்டீரியாவை டிக் பண்ணிவிட்டு யார்கிட்டே இருந்தாலும் போகணுங்கிறது என்னுடைய திங்கிங்.
ஸோ இது ஒரு ஈஸி ஷெட் நம்ம பண்ணதுங்க செஞ்சேரி புத்தூரில் ஒரு 5-6 இயர்ஸ் ஆச்சுங்க. ஸோ இது எகெயின் அந்த ஊதியூரில் பண்ணதுக்கான இன்னொரு ஃபேஸ். இதில் வந்து 13 ஹவுஸ் ஒரே இடத்துல பண்ணியிருந்தோம். லாஸ்ட் டைம் கூட இதை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். இதோடைய ஒரு ஸ்மால் வீடியோ. So time up, sir.